அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ மீன ராசி மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு 18/5/2025 பின் ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொளியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொளியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் முதல் 6 மாதங்கள் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். பின் 8 மாதங்கள் ராகு பகவானின் சுய நட்சத்திரமாகிய சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். பின் 4 மாதங்கள் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார். கேது பகவான் அவர்கள் முதல் 2 மாதங்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். பின் 8 மாதங்கள் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார். அதற்கு பின் 8 மாதங்கள் மகம் நட்சத்திரம் கேது பகவானின் சுய நட்சத்திரமாகிய மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து மொத்தமாக 1.5 வருட காலங்கள் இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார்கள். ஓகேங்களா? முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கிரக பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10% மட்டும்தான். மீதி 90% வரை 97% வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை உங்களுடைய அணுவணுவான செயல்பாட்டுகளை நிர்ணயம் செய்கிறது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மீதி 10% மட்டும்தான் இந்த கோச்சார கிரக பயிற்சி பலன்கள். சனி பகவான் அங்கே வந்துட்டாரு, குரு பகவான் இங்கே போயிட்டாரு, சுத்த ஹம்பக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. 10% மட்டும்தான் இந்த ராகு கேதுக்களான. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, அதனால பெரிய இஷ்யூவே கிடையாது. ஏன்னா தசை நடத்தும் கிரகத்தின் கைகளில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஓகேங்களா? அதனால ராகு கேது அப்படின்னாலே ஒரு பயம், ஒரு ஜெர்க்கு, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அது உண்மையே கிடையாது. ஏன்னா கோச்சார பலன் 10% மட்டும்தான். ராகுக்கு நன்மையான காரகங்கள் இருக்கு தெரியுமா? அவர் பாவகிரக லிஸ்ட்ல இருக்கிறார். ஆனா அவர் நன்மையான முறையில் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா எவராலையும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய பெருக்குதல் தன்மையை கொண்டவர் அவர் மட்டும்தான். ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 10% கொடுப்பாரா? ஒரு விஷயத்திலிருந்து 10% 10 மடங்கா கொடுப்பாரானா இல்லை, 10 லட்சம் மடங்கா உங்களை வந்தடையும். சுகபோக ஏகபோக வாழ்க்கையை அருளக்கூடியவர் அவர் தான். ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல கூட மாட்டிக்கிட்டீங்கன்னா ராகு சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் அப்படியே நழுவி வெளியே வந்துட்டே இருப்பீங்க. எல்லாம் பேனை முடிச்சுட்டு பாடுங்க. அந்த அளவுக்கு அந்த மண்டைய சமயோஜித புத்தியை கொடுத்துரும். அவ்வளவு நல்ல காரங்கள்லாம் உண்டுங்க அவர்கிட்ட. உழைக்காமையே பார்த்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய உட்கார்ந்த இடத்துல கொடுத்துரும், அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். திடீர் பண வரவு, உழைக்காத பணம் எல்லாத்தையும் கொடுத்துரும். எப்படி வரும்னே தெரியாது. ஏன்னா இவன் திடீர்னு இப்படி வந்துட்டான். அதுதான் ராகு. கேது சொல்லவே தேவையில்லை. ஞானக்காரகன், ஞானம். அதனால தான் விநாயகரை ஞானக்காரகன் சொல்றது. ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், வீடு பேரை அருளக்கூடியவர். வீடு பேர்னா என்ன? தியானத்தில் முன்னேற்றம் நம்ம எடுத்துக்கணும். ஆகச்சிறந்த கடவுள் பக்தி, மிகச்சிறந்த பற்றற்ற தன்மை, சுயநலம் இல்லாத வாழ்க்கை. அப்ப தான தர்மம் உண்டு. அங்க கோயில் திருப்பணிகள், மிக நீண்ட நெடிய பிரயாணம் செய்து ஆன்மீக யாத்திரைகள், பக்தி மார்க்க பயணங்கள், சேது குளியல், இந்த மாதிரி எல்லாம் அருளும். அது மனசு அப்படி நிம்மதியா இருக்கும். ஒரு தியானம் பண்றோம் அப்படின்னா அந்த தியானத்துக்கு உரிய உட்கார்ற அந்த சீட்டு வரைக்கும் கேது பகவான் தான் டிசைட் பண்ணுவாங்க. நீ கட்டையில உட்காருவியா, இல்ல பட்டு பீதாம்பரம் போட்டு அது மேல உட்காருவியா, வெறும் கல்லு மேல உட்காந்து தியானம் பண்ணுவியா, உங்க வீட்டு சேர்ல உட்காந்து தியானம், அந்த உட்கார்ற இடம் கூட கேதுதான் முடிவு பண்ணும்.
அந்த மாதிரி ஒரு இவ்வளவு நற்பலன்கள் நல்ல காரங்கள்லாம் உண்டு. அவங்க வந்து நல்லவங்களாக மாறிட்டா போதும். நல்லவங்களாக மாறதை விட உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக, யோகமானதாக, சுபத்துவமாக இருந்து விடும் பட்சத்தில் இந்த ராகுகேதுக்கள் அள்ளி தெளித்து விட்டு சென்று விடுவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் சுபத்துவமாக இருந்து தசை நடத்தினா நல்லது நடக்கும். பாவத்துவமாக பட்டால் ஃபஸ்ட்டு கஷ்டம்தான் வரும். அப்போ ராகுகேது பயிற்சி என்ன பண்ணும், சேர்ந்து கெடுத்து விட்டு போயிடும். அதனால தான் சொல்கிறது தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்குங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறது. அதனால தான் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அதை எவ்வாறு அறிவது, அந்த கிரகத்தின் அதிதேவதை யார், அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும், இவ்வளவு விஷயமும் வந்து கொடுத்துருக்கேன். போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்போ இந்த ராகு கேதுக்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து நான் இப்போ சொல்ல போகிற பலன்களைத்தான் கொடுக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த மீன ராசி மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அடைந்து அமர்ந்து இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க, சகல விதமான பிரச்சனைகளுக்கும் மன துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நிரந்தர விடுதலை கிடைக்கும் காலகட்டம் இந்த 2025 ராகு கேது பயிற்சிகள். மெயினாக ராகு பயிற்சி, கேது அப்புறமா பார்க்கலாம், சரிங்களா? தசை நடத்தும் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா இது சத்தியமாக நடக்கும். கடன் சுமைகள் வெகுவாக குறையும். நிரந்தரமாக அது வந்து மாறி போயிடும். கடன் சுமை இருந்து விடுதலை, நிரந்தர விடுதலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி திருமண தடை நிச்சயம் உடைபடும். வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் அங்கேயே தங்கி நிரந்தரமாக வேலை செய்தல் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உடைபடும். கல்வி, வியாபாரம், வாணிபம் எல்லாம் ஒன்று தானே. இதை சொல்லித்தான் அவங்க என்ன பண்ணுறது, அழுத்தம் திருத்தமாக ஏறணும் இல்லையா? அப்போது ஒரு ஏஜென்ட் எடுத்தல், வெளிநாடு சார்ந்த வெளிமாநிலம் சார்ந்த தூர ஊர்கள் சார்ந்த கல்வி விஷயம், ஏதாவது ஒரு படிப்பு சம்மந்தமாக தூரமாக போய் படிக்கிறது, இதில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையும் உடைபட்டு நன்மை உண்டாகும். தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சோம்பேறித்தனம் அகலும். ஒன்றுக்கு மேற்பட்ட செயல் தொழிலை செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். இவ்வளவு நாட்கள் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த கண் பிரச்சனை முடிவுக்கு வரும். கால் பாதங்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவமனை மூலம் அது வந்து உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பு வந்து உருவாகும். தீராத கடன் நிரந்தரமாக தீரும். அதற்கு வழிவகுத்து கொடுப்பார். நீங்கள் எப்போதோ செய்த தான தர்மத்தால் இப்பொழுது இந்த ராகு பயிற்சியில் எல்லாமே புண்ணியமாக கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வந்து நல்ல வளர்ச்சியை பெறும். எதிரிகள் அழிவார்கள். எதிரியால் உண்டான பயம் உங்களை விட்டு போகும். வெகுஜனத்தால் பொதுமக்களால் வெறுத்து போன நிலைகள் மாறும். திருமண தடை நீங்கும். திருமண தோஷங்கள் உங்களை விட்டு அகலும். எதிரிகளை பற்றி நீங்கள் அறியாத ரகசியங்கள் அறிவீர்கள். நீண்ட நாட்களாக சதா தொந்தரவு செய்து கொண்டிருந்த மனவேதனைகள், துன்பங்கள் எல்லாத்துக்குமே நிரந்தர விடுதலை வந்து நிச்சயம் கிடைக்கும். பல விஷயங்களில் உங்கள் தியாக மனப்பான்மை உங்களுக்கு புகழை உயர்த்தும். தன்னலம் இல்லாத தியாக மனப்பான்மை உங்களுக்கு புகழை தேடித்தரும். வெளிநாட்டு படிப்பு சொல்லவே தேவையில்லை. சிக்கல் இருக்கும் பட்சத்தில் உடைப்படும். அமானுஷ்ய படிப்பு வெளிப்படும். உங்களுக்கு சுயநலம் இல்லாத உதவி மனப்பான்மை, அதாவது பரோ உபகார சிந்தனைனா அந்த சிந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும். மந்திரம், தந்திரம், கண்கட்டு வித்தை, தாந்திரிகம் போன்ற அனைத்திலும் உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். அதில் வந்து கற்று தேர்வீர்கள். மேலும் யாகம் வளர்த்தல், குண்டம் வளர்த்தல், ஓமம் வளர்த்தல் இது எல்லாமே சிறப்பை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். என்னடா அள்ளி தெளிச்சுக்கிட்டே போற, யாரா நீ எல்லாம் அப்படின்றீங்களா? இந்த மீனராசி மீன லக்னத்தில் இந்த பூமி உரண்டை இருக்கு பாருங்க. பூமி உரண்டை. இந்த உரண்டையில் கோடான கோடி பேர் பிறந்திருப்பாங்க. எப்படி? மீனராசி மீன லக்னத்தில். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி இந்த மாதிரி உட்காருது அப்படின்னாலே இந்த 2025 அப்புறம் இவ்வளவு நற்பலன்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நியதி, பிரபஞ்சத்தோட விதி, இயற்கையின் அனுகிரகம். இதுதான் கொடுப்பினை. இவ்வளவும் இருக்குது, நீ அனுபவிக்கிறதுக்கு தயாரா அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல முக்கியம்.
உனக்கு கிடைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்களை வந்தடையும் பொழுது அதை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அதுதான் முக்கியம். அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு அதனால தான் சொல்றது. வணங்கினா இந்த பலன்கள் எல்லாமே நடக்கும். இப்போ ராகுது பார்த்துட்டோம், அடுத்து வாங்க கேது இன்னும் என்னென்ன தருவார்னு பார்க்கலாம். எதிரிகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவார்கள். எதிரிகளை நேருக்கு நேர் சந்திப்பீர்கள். நிச்சயம் நடக்கும். தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக இருந்துட்டா போதும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது இருந்த அந்த ஒரு 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 பயம், ஐயோ எங்கேயாவது ஐயோ 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 அப்படின்ட்டே போகிறது, அந்த பயம் இருக்கு பாருங்க, அது இனிமேல் இருக்காது. வயிறு வலி, தாங்க முடியாத வயிறு வலி, வயிறு சார்ந்த சகல விதமான பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். பேக் பெயின் எல்லாமே முடிவு. அதுக்கு பாரம்பரிய வைத்தியம் துணை நிற்கும். இப்போ கேதுன்னா பாட்டி, நீங்கள் பாட்டின்னு யாரை கூப்பிட்டாலும் கேது தாங்க, ஓகேவா? அது அவ்வளோதான். நீங்கள் சொல்லலாம் அம்மாவோட இது அப்பனோட அம்மாவோட நோ பாட்டிய கேது, அவ்வளோதான். நீங்கள் வெளியூரில் தங்கியிருக்கும் போது, வேற இடத்துல தங்கிட்டு இருக்கும்போது பாட்டின்னு யாராவது கூப்பிட்டீங்கன்னா கூட அவங்களும் கேது தான். இதை புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்போது எனக்கு வயிறு வலிக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து மெட்ராஸில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும், நான் வரேன் கூட வரேன்னு சொல்லுவாங்க. டேய் அந்த இலத்தலையை சாப்பிட்றா சரியா போயிடும், வச்சு போடான்னு தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த அடிவயிறு பிரச்சனை, பேக் பெயின், இதுக்கெல்லாம் பாரம்பரிய வைத்தியத்தின் மூலம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். கபம் கடும் சுவாச கோளாறுகள் அனைத்தும் உங்களை விட்டு அகலும் இருக்கும் பட்சத்தில். அதே மாதிரி நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சகித்து கொள்ள முடியாத பல செயல்களில் இருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். உங்களை வெறுத்து ஒதுக்கியவர்கள் அனைவரும் உங்களை தேடி வந்து பேசுவார்கள், நன்மை பாராட்டுவார்கள். அடகு வைத்த அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் உருவாகும். தாய்மாமன் உறவு சீராகும். சகலவிதமான உடல் நோய்கள் அனைத்துமே பாரம்பரிய வைத்தியத்தின் மூலம் தீரும். நம்பி ஏமாறுதல் இனி இருக்காது. யார் யாரெல்லாம் விவாகரத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டும். விவாகரத்து உனக்கு பாக்கியமாடா, காதல விழுவுது. விவாகரத்து வேணும்னு உட்காந்துக்கிறவங்களுக்கு சத்தியமா பாக்கியம்தான். முன் விரோதங்கள், பங்காளி பகைகள் மற்றும் பலவிதமான விரோதங்கள் அனைத்தும் உங்கள் சமயோஜித புத்தி கொண்டு வீழ்த்துவீர்கள். உங்களை விட்டு அந்த மோசமான அந்த ஒரு எண்ணம், இந்த எண்ணம் இல்லை, அந்த மோசமான ஒரு உங்களை சுற்றி இருக்கு பாருங்க அந்த சூழ்நிலை, அதை போக்குவீர்கள். கைவிட்டு போன விவசாய நிலங்கள், கால்நடை செல்வங்கள், இழந்தவற்றை மீட்டெடுத்தல், எதா இருந்தாலும் சரிங்க, இழந்து போனதை மீட்டெடுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். வட்டி தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போட்டி, பொறாமை எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி போட்டித் தேர்வு, அதே மாதிரி நேர்முக தேர்வு, போட்டி அப்படின்னு வந்துட்டாலே விளையாட்டு வீரர்கள் சந்திக்கிற போட்டி வரை கொண்டு நன்மை உண்டாகும். புகழை அடைவீர்கள், வெற்றி கொள்வீர்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் பெயர்ச்சிக்கு பின் இந்த ராகு கேதுக்கள் வழங்கக்கூடிய இவ்வளவு நற்பலன்களை வழங்க காத்திருக்கிறார்கள். இவ்வளவு நற்பலன்களும் இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்து விட்டாலே கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது. நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய ராகு கேதுக்களின் சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும். வாங்க போலாம். இப்போ ராகு கேதுவால என்னென்ன பாதக பலன்கள் உருவாகும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நற்பலன் இருக்கு, ஒரு பாதக பலன் இருக்கு. ரெண்டும் உங்களை வந்தடையணும். எது முதல்ல வந்தடையும்? கெட்டதுதான் சேரும். என்னைக்கு நல்லது சேர்ந்துருக்குது. ஒரு நல்லது பண்ணா அவ்வளோ கஷ்டப்படணும், ஆனால் கெட்டது சீக்கிரமா கிடைச்சிடும். அவ்வளோ இந்த ராகு கேது இப்படி உங்களுக்கு கெடுபலன்கள் அருளப் போகிறார்கள் அப்படிங்கிறது நியதி. அப்போ தசை நடத்துற கிரகம் நல்ல மாதிரியா இருந்துச்சுன்னா இது வராது. தசை நடத்த கிரகம் சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். நீங்கள் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்காமல் விடும் பட்சத்தில் இந்த பலன் கெடுபலன் உங்களை வந்தடையும். பாருங்க, வெளிநாட்டு படிப்பு, வெளிமாநில படிப்பு, வெளியூர் படிப்பு தடை உருவாகும். வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில், வெளியூரில் நிரந்தரமாக குடிபெயர்ந்து அங்கே தங்கி வேலை செய்வது, இல்லை தொழில் பண்ணுறது, இல்லை வியாபாரம் பண்ணுறது, இந்த பரிவர்த்தனைகளில் தடங்கள் உருவாகும்.
மேலும் வெளிநாட்டு வியாபாரம், வெளிமாநில வியாபாரம், வெளியூர் வியாபாரம், வாணிபங்கள், பரிவர்த்தனைகளில் நிம்மதி இருக்காது, பெரிய சிக்கல் சந்திக்க நேரிடும். திருமண பேச்சுவார்த்தை பொழுது மிக கவனம் அவசியம். வாய் விட்டுறக்கூடாது, வாய் விட்டு மாட்டிக்கிற மாதிரி ஆகும். மருத்துவமனை மூலம் தீரக்கூடிய வியாதிகள் அனைத்தும், அறுவை சிகிச்சைகள் மூலம் நீங்கள் அணுகக்கூடிய வியாதிகள் அனைத்துக்குமே மிக 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 கவனம் வேணும். தசை நடத்துகிற கிரகம் இல்லைன்னா மாட்டிக்கு நேரிடும், தவறு நேர வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி தீராத பிரச்சனைகள், தொந்தரவுகள், கடன் பிரச்சனை, மனவேதனைகள் அப்படியே தசை நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா மேன்மேலும் அதிகமாகும், தொடர்ந்ததாக மாறும். எதிரிகள் அதிகமாவாங்க. எதிரி தொந்தரவு இம்சையா இருக்கும். தேவையற்ற வம்பு வழக்கு இதில் மாற்ற மாதிரி இருக்கும். தகராறுகளை, கழகத்தை சந்தித்தல் நடக்கும். அத்தை மாமன் வர்க்கத்தார்கள் எதிரிகளாக மாறுவார்கள். கடன் அதிகமாகி கொண்டே போகும். அதனால் அவமானத்தை சந்திக்க நேரிடும். அடிக்கடி உடல்நலம் இல்லாமல் போகிறது, தலைவலி, காய்ச்சல் வருது, இது எல்லாமே நடக்கும். வயிற்று பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வண்டி வாகன போக்குவரத்து சிக்கலை கொடுக்கும். தசா நடத்தும் கிரகத்தை அனுசரித்தீர்கள் என்றால் இது வராது. தசா நடத்தும் கிரகம் சரியில்லை என்றால் அனுபவித்தே தீர வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து முழுமுற்றாக நீங்கள் வெளிவர வேண்டும் என்றால் கம்பல்சரி ராகுவால வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பத்ரகாளி அம்மன் வழிபாட்டை செய்யணும். ராகு காலத்தில் கேது பகவானால் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா கம்பல்சரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகர் பெரும்பாட்டன் முன்னாடி போயிட்டு ஓம் கம் கணபதியே போற்றி போற்றின்னு சொல்லிட்டு தோப்புக்கரணம் விட்டு சரணடையும் பட்சத்தில் உங்களுக்கு கேதுவால் விளையக்கூடிய பாதக பலன்கள் உங்களை அண்டாது. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.